அனைவருக்கும் வணக்கம். தனுசு ராசியில் பிறந்த அன்பர்களே, குரு பகவானை ராசிநாதனாக கொண்ட உங்களுக்கு எப்பவுமே ஒரு உயர்ந்த சிந்தனையும் அசைக்க முடியாத தன்னம்பிக்கையும் இருக்கும். தர்மத்தின் வழியில் நடக்கிற நீங்கள் யாருக்கும் அநீதி இழைக்க நினைக்க மாட்டீங்க. உள்ளொன்று வைத்து புறமொன்று பேச தெரியாத வெள்ளை உள்ளம் கொண்டவங்க நீங்கள். மற்றவங்க கஷ்டப்படும் போது உடனே ஓடிப்போய் உதவி செய்கிற ஒரு நல்ல மனம் உங்களுக்கு எப்பவுமே உண்டு. கோபம் வந்தாலும் அடுத்த நிமிஷமே அதை மறந்துடுற ஒரு குழந்தை மனசு உங்களுடையது. அப்படிப்பட்ட தனுசு ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த பதிவு ஒரு மிக முக்கியமான திருப்பு முனையாக அமையப்போகுது. உங்களோட வாழ்க்கையில் கடந்த சில மாதங்களாகவே ஏகப்பட்ட குழப்பங்கள், மன உளைச்சல், யார்கிட்டையும் சொல்ல முடியாத அளவுக்கு நெஞ்சு வலிக்கிற மாதிரியான ஏமாற்றங்களை நீங்கள் சந்திச்சிட்டு இருக்கீங்க. எவ்வளவு தான் நல்லது செஞ்சாலும் கடைசியில் உங்களுக்கு மிஞ்சுறது கெட்ட பெயர் மட்டும்தானே. நீங்கள் உண்மையான அன்பை கொடுத்தாலும் உங்களை சுற்றி இருக்கிறவங்க அதை சரியாக புரிஞ்சுக்காமல் உங்களை ஒரு குற்றவாளி மாதிரியே பார்க்குறாங்க. இதுக்கெல்லாம் என்ன காரணம், ஏன் இந்த மாதிரி நடக்குது அப்படிங்கிற முழுமையான ரகசியத்தை தான் நாம் இப்போ விரிவாக பார்க்க போகிறோம். உங்கள் வாழ்க்கையில் இனி வரக்கூடிய நாட்களில் மாபெரும் மாற்றங்கள் நடக்கப் போகுது. குறிப்பாக அடுத்த 18 நாட்களுக்குள் உங்கள் தலைவிதியை மாறப்போகுதுன்னு நான் அடித்து சொல்கிறேன். இந்த குறிப்பிட்ட 18 நாட்கள் நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் இதுவரைக்கும் பார்க்காத பல ஆச்சரியமான விஷயங்களை பார்க்க போகிறீங்க. ஆனால் இதெல்லாம் நடக்கணும்னா நீங்கள் ஒரு முக்கியமான விஷயத்தை கட்டாயம் செஞ்சாகணும். உங்கள் கூடவே இருந்துக்கிட்டு உங்களுக்கு நல்லது செய்கிற மாதிரி நடிச்சுக்கிட்டு உங்களோட நிம்மதியை மொத்தமாக கெடுத்துட்டு இருக்கிற ஒரு குறிப்பிட்ட உறவை விட்டு நீங்கள் முழுமையாக விலகி இருந்தே ஆகணும். அது யார் அப்படிங்கிறத நீங்கள் இந்நேரம் கொஞ்சம் கணிச்சிருப்பீங்க. உங்கள் மனசுக்குள்ள ஒருத்தரோட முகம் இப்போ வந்திருக்கும். ஆமாம், நீங்கள் எவங்களை நினைச்சு உங்கள் கண்ணீரை சிந்தினீங்களோ, யாருக்காக உங்கள் சுயமரியாதையை விட்டு கொடுத்து நின்னீங்களோ அவங்க தான் அது. அவங்க எந்த அளவுக்கு உங்களுக்கு நெருக்கமாக இருந்தாங்களோ அந்த அளவுக்கு இப்போ உங்கள் முதுகில் குத்திட்டு இருக்காங்க. நீங்கள் அவங்களை திருத்தலாம், அவங்க மாறிடுவாங்கன்னு இன்னமும் நம்பிட்டு இருக்கீங்க. ஆனால் சத்தியமாக சொல்கிறேன், அவங்க மாறவே மாட்டாங்க. நீங்கள் அவங்க கிட்ட இருந்து விலகி வரலன்னா உங்களுக்கான நல்ல காலம் உங்களை தேடி வரவே வராது. அதனால் உங்கள் மனசை கல்லாக்கிக்கிட்டு அந்த உறவை விட்டு கொஞ்சம் தூரம் தள்ளி நின்று பாருங்கள். அப்புறம் உங்களுக்கான பிரகாசமான எதிர்காலம் உங்கள் கண்ணுக்கு தெரியும். அந்த நச்சு உறவை விட்டு நீங்கள் விலகின மறுகணமே உங்கள் வாழ்க்கையில் 7 மிக பிரம்மாண்டமான விஷயங்கள் வரிசையாக நடக்க ஆரம்பிக்கும். அதில் முதல் விஷயம் என்ன தெரியுமா? உங்கள் மனசில் ரொம்ப நாளாக இருந்த ஒரு பெரிய பாரம் சற்றுன்னு இறங்கின மாதிரி ஒரு நிம்மதி கிடைக்கும். தூக்கம் இல்லாமல் எத்தனையோ ராத்திரிகள் நீங்கள் அழுதுட்டு இருந்திருக்கீங்க. காலையில் எந்திரிச்சா இன்னைக்கு என்ன பிரச்சனை வருமோன்னு ஒரு பயத்தோடவே விடியலை பார்த்துருப்பீங்க. ஆனால் இனி வரக்கூடிய இந்த 18 நாட்களில் உங்கள் மனசு ஒரு ஆற்று தண்ணி மாதிரி ரொம்ப தெளிவாக மாறப்போகுது. உங்களை சுற்றி இருந்த அந்த எதிர்மறையான எண்ணங்கள் எல்லாம் விலகி உங்களுக்குள்ள ஒரு புது சுறுசுறுப்பு, ஒரு புது தைரியம் பிறக்கும். நம்மளால் எதையும் சாதிக்க முடியும், இத்தனை நாள் நம்மளை கட்டி போட்டிருந்த சங்கிலி உடைஞ்சிடுச்சு அப்படிங்கிற அந்த சுதந்திரத்தை நீங்கள் முழுமையாக உணர்வீங்க. இது வெறும் ஆரம்பம் மட்டும்தான். உங்கள் உடம்புலையும் மனசுலையும் நீங்கள் உணரப்போகிற இந்த புத்துணர்ச்சி உங்களை அடுத்தடுத்த வெற்றிகளை நோக்கி ரொம்ப வேகமாக எடுத்துட்டு போக போகுது. தனுசு ராசிக்காரங்க பொதுவாகவே ரொம்பவும் நேர்மையானவங்க. உள்ள ஒன்று வச்சுக்கிட்டு வெளியே ஒன்று பேச தெரியாத ஒரு வெகுளித்தனம் உங்களுக்கு உண்டு. நீங்கள் தப்பே பண்ணலைனாலும் மற்றவங்களுக்காக விட்டு கொடுத்து போகிற குணத்தால் தான் நீங்கள் இவ்வளவு கஷ்டங்கள் அனுபவிச்சுட்டு இருக்கீங்க. ஆனால் இனிமே நீங்கள் யாருக்காகவும் தலைகுனிய வேண்டிய அவசியமே இல்லை. கிரக நிலைகள் உங்களுக்கு ரொம்பவே சாதகமாக மாற ஆரம்பிச்சிடுச்சு. உங்களை யாரெல்லாம் அவமானப்படுத்தினாங்களோ, உங்களை பார்த்து யாரெல்லாம் சிரித்தாங்களோ அவங்க எல்லாரும் உங்களை பார்த்து ஆச்சரியப்படுற அளவுக்கு உங்களோட வளர்ச்சி இந்த நாட்களில் ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்க போகுது. குறிப்பாக பண விஷயத்தில் நீங்கள் சந்தித்த பெரிய நெருக்கடிகள் ஒன்றா தீரப்போகுது. யாருக்கிட்டையும் கையேந்தி நிற்கக்கூடாதுன்னு நினைக்கிற உங்கள் சுயமரியாதைக்கு ஒரு மிகப்பெரிய அங்கீகாரம் கிடைக்கப் போகுது. உங்களோட அந்த கடுமையான உழைப்புக்கான பலனை நீங்கள் அறுவடை செய்ய போகிற நேரம் நெருங்கிடுச்சு. நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்று தான். உங்களை பின்னோக்கி இழுக்கிற அந்த ஒற்றை உறவை தயவு தாட்சண்யம் பார்க்காம வெட்டி விடுங்க.
இரண்டாவது முக்கியமான விஷயம் என்னென்னா, உங்கள் தொழிலையோ அல்லது வேலை பார்க்கிற இடத்திலேயோ மிகப்பெரிய மாற்றம் உங்களுக்காகவே காத்துக்கிட்டு இருக்குது. இத்தனை நாளாக நீங்கள் எவ்வளவு உழைச்சாலும் அதுக்கான சரியான அங்கீகாரம் கிடைக்காம வேறு யாரோ ஒருத்தர் அந்த நல்ல பேரை தட்டிக்கிட்டு போயிருப்பாங்க. ஆனால் இனிமே அப்படி நடக்காது. இனி உங்களுக்கான நேரம் சரியாக அமைய ஆரம்பிக்கும். திடீர்னு உங்களுக்கு ஒரு புதிய வாய்ப்பு தானா தேடி வரும். அது உத்தியோகத்தில் ஒரு பெரிய உயர்வாக இருக்கலாம், இல்லைன்னா நீங்கள் ரொம்ப நாளாக எதிர்பார்த்துட்டு இருந்த ஒரு தொழில் வாய்ப்பாக இருக்கலாம். இதெல்லாம் நம்ம வாழ்க்கையில் நடக்கவே நடக்காதுன்னு நீங்கள் நம்பிக்கை இழந்து நினச்சிட்டு இருந்த விஷயங்கள் கூட ரொம்ப சுலபமாக நடந்து முடியும். உங்களுக்கான பணவரவு பல மடங்கு அதிகரிக்கப் போகுது. ரொம்ப நாளாக அடைக்க முடியாமல் உங்களை தூங்க விடாமல் பாடாப்படுத்திட்டு இருந்த ஒரு பெரிய கடனை இந்த 18 நாட்களுக்குள்ளே நீங்கள் முழுசாக அடைச்சி முடிப்பீங்க. உங்கள் கையில் தாராளமாக பணம் புழங்க ஆரம்பிக்கும். அதை வச்சு மற்றவங்களுக்கும் நீங்கள் உதவி செய்வீங்க. மூன்றாவது விஷயம் உங்கள் ஆரோக்கியம் சம்பந்தப்பட்டது. அந்த நச்சு உறவு உங்கள் மனசை மட்டும் பாதிக்கலை, உங்கள் உடம்பையும் சேர்த்து தான் மெல்ல மெல்ல விழுங்கிட்டு இருந்துச்சு. ஏதோ ஒரு இனம் புரியாத சோர்வு, எப்போ பார்த்தாலும் ஒரு கை கால் வலி, இல்லைன்னா அடிக்கடி வர்ற தலைவலின்னு உங்களை நிம்மதியாக இருக்க விடாமல் படுத்தி எடுத்திருக்கும். அவங்களை விட்டு நீங்கள் முழுசாக விலகுனதுமே உங்கள் உடம்பில் ஒரு புது சக்தி வர்றதை நீங்கள் கண்கூடாக பார்ப்பீங்க. நீங்கள் ரொம்ப சுறுசுறுப்பாகவும் ஆரோக்கியமாகவும் மாறுவீங்க. இதோடு சேர்ந்து உங்கள் எதிரிகள் எல்லாரும் தானாகவே உங்கள் வழியை விட்டு விலகி போவாங்க. உங்களுக்கு எதிராக முதுகுக்கு பின்னாடி சதி செஞ்சவங்க, உங்களை எப்படியாவது கீழே தள்ளிவிடணும்னு திட்டம் போட்டவங்கெல்லாம் உங்கள் முன்னாடி வந்து நிற்க பயப்படுற அளவுக்கு உங்கள் நிலைமை உயரும். அவங்க செஞ்ச கெடுதலே அவங்களுக்கு திரும்ப போய் சேரும். இயற்கை அவங்களுக்கு கொடுக்கிற தண்டனையை நீங்கள் உங்கள் கண்ணாலேயே பார்க்க போகிறீங்க. நான்காவது ஆச்சரியமான விஷயம் உங்கள் சொந்த குடும்பத்துக்குள்ளே நடக்க போகுது. இவ்வளவு நாளாக உங்களை சரியாக புரிஞ்சுக்காம உங்களை குறை சொல்லிக்கிட்டே இருந்த சொந்த பந்தங்கள் இனிமே உங்கள் அருமையை உணர்ந்து உங்களை தேடி வருவாங்க. உங்கள் வீட்டில் ரொம்ப நாளாக இருந்த தேவையில்லாத சண்டை சச்சரவுகள் எல்லாம் புயல் அடித்து ஓய்ஞ்ச மாதிரி அமைதியாக மாறிடும். குறிப்பாக உங்கள் குடும்பத்தில் இருக்கிறவங்க மூலியமாக ஒரு பெரிய சந்தோஷமான செய்தி உங்களை தேடி வரும். ரொம்ப நாளாக தள்ளி போயிட்டு இருந்த ஒரு சுப காரியம் நடக்கிறதுக்கான வேலைகள் ரொம்ப தடபுடலாக ஆரம்பிக்கும். இதுவரைக்கும் உங்களை ஒரு பொருட்டாக மதிக்காமல் ஒதுக்கி வச்சவங்க எல்லாம் இனிமே எந்த ஒரு நல்ல காரியத்துக்கும் உங்ககிட்ட வந்து முதல்ல ஆலோசனை கேட்கிற அளவுக்கு உங்கள் மதிப்பு உங்கள் குடும்பத்தில் பல மடங்கு உயரும். இதெல்லாமே உங்கள் வாழ்க்கையில் அந்த ஒரு குறிப்பிட்ட துரோக உறவை நீங்கள் தூக்கி எறிஞ்சதுனால மட்டும்தான் நடக்கப் போகுது அப்படிங்கிறத நீங்கள் அப்போ ரொம்ப ஆழமாக உணர்வீங்க. ஐந்தாவது மிகப்பெரிய மாற்றம் உங்களுடைய சமூக அந்தஸ்தில் ஏற்பட போகுது. இத்தனை நாள் நீங்கள் செஞ்ச உதவிகளுக்கோ நீங்கள் காட்டின அன்புக்கோ எந்த பலனும் கிடைக்கலையே, யாருமே நம்ம நல்ல மனசை புரிஞ்சுக்கலைன்னு ரொம்ப வருத்தப்பட்டிருப்பீங்க. ஆனால் இயற்கை ரொம்பவே விசித்திரமானது. உங்களுக்கு யாருன்னே முகம் தெரியாத ஒருத்தர் மூலமாக ஒரு மிகப்பெரிய உதவி இந்த 18 நாட்களுக்குள்ளே உங்களை தேடி வரும். உங்கள் சொந்தக்காரங்க கூட உங்களுக்கு உதவி செய்ய தயங்கின ஒரு இக்கட்டான நேரத்தில் ஒரு புது நபர் உங்கள் வாழ்க்கையில் வந்து நீங்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு ஒரு பெரிய ஏணியாக இருந்து உங்களை மேலே தூக்கி விட போகிறாரு. அந்த சமயத்தில் நாம் மற்றவங்களுக்கு செஞ்ச புண்ணியம் எதுவுமே வீண் போகலை, ஏதோ ஒரு ரூபத்தில் நமக்கு திரும்ப கிடைச்சிருக்குன்னு நீங்கள் ரொம்பவே நெகிழ்ந்து போவீங்க. சமுதாயத்தில் உங்களை 4 பேர் மதிக்கணும், 4 பேர் மத்தியில் நாமளும் தலை நிமிர்ந்து கம்பீரமாக நிற்கணும்னு நீங்கள் எவ்வளவு ஏங்குனீங்களோ அதைவிட பல மடங்கு மரியாதையும் செல்வாக்கும் உங்களை தேடி வரப்போகுது. நீங்கள் போகிற இடத்துல எல்லாம் உங்களுக்கு முதல் மரியாதை கிடைக்கிறத நீங்கள் கண்கூடாக பார்ப்பீங்க. ஆறாவது விஷயம், நீங்கள் ரொம்ப வருஷமாக ஆசைப்பட்ட ஆனால் வாங்க முடியாமல் தள்ளிப்போன ஒரு முக்கியமான சொத்து உங்கள் கைக்கு வந்து சேரப்போகுது. அது ஒரு சொந்த வீடாக இருக்கலாம், இல்லைன்னா ஒரு நிலமாக இருக்கலாம், அப்படி இல்லைன்னா உங்களுக்கான ஒரு வண்டியாக கூட இருக்கலாம். எத்தனையோ தடவை இதை வாங்கணும்னு நீங்கள் முயற்சி செஞ்சு கடைசி நேரத்தில் பணத்தட்டுப்பாடுனாலேயோ இல்லை வேறு ஏதோ எதிர்பாராத தடையினாலேயோ அது உங்களுக்கு கிடைக்காம தள்ளி போயிட்டே இருந்திருக்கும். ஆனால் இனிமே அந்த தடைகள் எல்லாமே சுக்குநூறாக உடைய போகுது. உங்கள் கைக்கு வரப்போகிற அந்த எதிர்பாராத லாபத்தையும் பணவரவையும் வச்சு உங்கள் நீண்ட நாள் கனவை நீங்கள் நிஜமாக்க போகிறீங்க. இதை பார்த்து உங்கள் வீட்டில் இருக்கிறவங்க ரொம்பவே சந்தோஷப்படுவாங்க.
இதெல்லாம் ஒரு கனவு மாதிரியே உங்களுக்கு தோணும். ஆனால் அதுதான் நிஜம். உங்கள் வாழ்க்கையில் ஒரு முள்ளு மாதிரி குத்திக்கிட்டு இருந்த அந்த நச்சு உறவை நீங்கள் தூக்கி எரிஞ்ச அடுத்த நொடியே உங்களை சுற்றி இருந்த இருள் எல்லாமே விலகிடும். இந்த 18 நாட்களும் உங்கள் வாழ்க்கையில் ஒரு பொற்காலமாக மாறப்போகுது. 7வது மற்றும் மிக முக்கியமான ஒரு விஷயம் உங்கள் வாழ்க்கையில் இனிமே தான் அரங்கேறப் போகுது. அது என்னன்னா, உங்களுடைய உள்ளுணர்வும் ஆன்மீக பலமும் அபரிமிதமாக அதிகரிக்க போகுது. இத்தனை நாளாக யார் நல்லவங்க யார் கெட்டவங்க, யார் நமக்கு உண்மையாக இருக்காங்கன்னு கண்டுபிடிக்க முடியாமலேயே பலர்கிட்ட நீங்கள் நம்பி ஏமாந்து போயிருப்பீங்க. ஆனால் இனிமே ஒருத்தர் உங்ககிட்ட பேச ஆரம்பிக்கும் போதே அவங்க என்ன எண்ணத்தோட உங்ககிட்ட வராங்க, அவங்க மனசுக்குள்ளே என்ன சூழ்ச்சி இருக்குது அப்படிங்கிறத உங்கள் மனசு ரொம்ப துல்லியமாக உங்களுக்கு காட்டி கொடுத்துரும். இது இயற்கை உங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு மாபெரும் சக்தி. அதனால் இனிமே உங்கள் வாழ்க்கையில் யாருக்கிட்டையும் எந்த சூழ்நிலையிலையும் நீங்கள் ஏமாறவே மாட்டீங்க. அது மட்டும் இல்லாத உங்கள் குலதெய்வத்தோட முழு ஆசீர்வாதம் உங்களுக்கு முழுமையாக கிடைக்கப் போகுது. ரொம்ப வருஷமாக போக முடியாமல் தடையாக இருந்த ஒரு ஆன்மீக பயணத்தை நீங்கள் ரொம்ப திருப்தியாக செஞ்சு முடிப்பீங்க. அந்த நச்சு உறவை விட்டு விலகினதுமே உங்கள் குலதெய்வம் உங்கள் வீட்டுக்குள்ளே நுழைஞ்சு உங்களை சுற்றி ஒரு மிகப்பெரிய பாதுகாப்பு வட்டத்தை உறுதியாக உருவாக்கப் போகுது. இந்த 7 விஷயங்களும் உங்கள் வாழ்க்கையில் பிசகாமல் நடக்கும்னு நான் அடித்து சொல்கிறதுக்கு ஒரு மிக முக்கியமான ஜோதிட காரணம் இருக்குது. தனுசு ராசியோட அதிபதியான குரு பகவானோட பார்வை இந்த குறிப்பிட்ட 18 நாட்களில் உங்கள் ராசிக்கு மிக பிரம்மாண்டமான ஒரு ராஜயோகத்தை கொடுக்க போகுது. கிரக நிலைகள் எல்லாமே உங்களுக்கு ஆதரவாக அணிவகுத்து நிற்குது. இத்தனை நாளாக நீங்கள் பட்ட கஷ்டங்களுக்கும் நீங்கள் சிந்தின கண்ணீருக்கும் வட்டியும் முதலுமாக சேர்த்து மாபெரும் நன்மைகளை அந்த இயற்கை உங்களுக்கு வாரி வழங்க போகுது. நீங்கள் ஒன்று நினைச்சா அது 100 மடங்கு பெருசாக உங்கள் கைக்கு வரும். உங்கள் வாழ்க்கையில் இதுக்கு முன்னாடி எத்தனையோ போராட்டங்களை நீங்கள் தனியாளாக நின்று சந்திச்சிருக்கீங்க. உங்களை சுற்றி இருந்தவங்க உங்களை நம்பாமல் சந்தேகப்பட்டப்போ கூட உங்கள் திறமை மேலே நீங்கள் வச்சுருந்த அந்த அபாரமான நம்பிக்கை தான் இன்றைக்கு உங்களை இந்த அளவுக்கு கொண்டு வந்து நிறுத்தியிருக்கு. அந்த நம்பிக்கைக்கு இப்போ மாபெரும் வெற்றி கிடைக்க போகிற நேரம் இது. ஆனால் இதில் நீங்கள் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய ஒரு சூட்சுமமும் அடங்கியிருக்கு. உங்களுக்கு வரப்போகிற இந்த திடீர் அதிர்ஷ்டத்தையும் வளர்ச்சியையும் பார்த்து உங்களை விட்டு போனவங்களுக்கே மிகப்பெரிய ஆச்சரியம் உண்டாகும். நீங்கள் நல்லா இருக்கிறத பார்க்க முடியாத அந்த சில கருப்பு ஆடுகள் மறுபடியும் உங்கள் வாழ்க்கைக்குள்ளே வந்து உங்களை குழப்ப பார்ப்பாங்க. உங்கள் கிட்ட இருந்து விலகி போன அதே நச்சு உறவு நீங்கள் இப்போ உச்சத்தில் இருக்கிறத பார்த்துட்டு பொறுக்க முடியாமல் ரொம்ப நல்லவங்க மாதிரி தேன் ஒழுக பேசி மறுபடியும் உங்கள் கிட்ட வர முயற்சி செய்வாங்க. நான் தப்பையெல்லாம் மறந்துடுறேன், நான் மாறிப்பேன்னு சொல்லி உங்கள் மனசை மறுபடியும் கரைய வைக்க பார்ப்பாங்க. தனுசு ராசிக்காரங்களான நீங்கள் இயல்பாகவே ரொம்ப இலகிய மனசுக்காரங்க. யார் வந்து அழுதாலும் உடனே மன்னிச்சு ஏற்றுக்கிற அந்த மாபெரும் குணம்தான் உங்களுடைய மிகப்பெரிய பலவீனமே. அந்த பலவீனத்தை மறுபடியும் அவங்க தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்திக்க துடிப்பாங்க. இந்த முறை நீங்கள் எந்த காரணத்துக்காகவும் அவங்களுக்கு அந்த இடத்தை மறுபடியும் கொடுத்துடவே கூடாது. குறிப்பாக அவங்க பேர் எஸ் அல்லது ஷ அப்படிங்கிற எழுத்தில் ஆரம்பிக்கிறவங்களாக இருந்தால் நீங்கள் இன்னும் ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். ஏன்னா அவங்க திரும்ப வர்றது உங்கள் மேலே இருக்கிற பாசத்தினால் கிடையாது. உங்களுடைய இந்த பிரம்மாண்டமான வளர்ச்சியை பார்த்து அதை தடுத்து நிறுத்தணும், உங்கள் குடும்பத்தை மறுபடியும் கெடுக்கணும் அப்படிங்கிற ஒரு சுயநலமான எண்ணத்தோடு தான் வருவாங்க. நீங்கள் இத்தனை நாள்பட்ட அவமானங்கள் எல்லாம் ஒரு நிமிஷம் கண்மூடி நினைச்சு பாருங்கள். அவங்க உங்களை எப்படி எல்லாம் வார்த்தையால் கஷ்டப்படுத்தினாங்க. நீங்கள் தூங்காமல் அழுதுகிட்டு இருந்தப்போ அவங்க எப்படி உங்களை பார்த்து ஏளனமாக சிரித்தாங்க அப்படிங்கிறதெல்லாம் உங்கள் மனசில் ஆழமாக பதிய வைங்க. அவங்க எவ்வளவு பெரிய கஷ்டத்தை சொல்லி உங்கள் கிட்ட வந்து நின்னாலும் சரி, அவங்க கண்ணீரை பார்த்து கொஞ்சம் கூட இறக்கப்படாமல் ரொம்ப கராராக ஒதுங்கி நின்றுடுங்க. உங்கள் வாழ்க்கையோட மிக பிரகாசமான பகுதிக்கு நீங்கள் போகணும்னா இந்த ஒரு விஷயத்தில் நீங்கள் ரொம்பவும் பிடிவாதமாக இருந்தே ஆகணும். நீங்கள் அவங்கள உங்கள் வாழ்க்கையில் இருந்து மொத்தமாக ஒதுக்கி தள்ளுன அந்த நிமிஷத்தில் இருந்து உங்களை சுற்றி இருக்கிற உலகமே தலைகீழாக மாறப்போகுது. நீங்கள் தொட்டதெல்லாம் துலங்க ஆரம்பிக்கும். ரொம்ப நாளாக ஒரு முக்கியமான காரியத்துக்காக பல இடங்களில் ஏறி இறங்கி அலைஞ்சு காத்துக்கிட்டு இருந்தீங்களே,
அந்த காரியம் எந்த தடையும் இல்லாமல் தானா உங்களை தேடி வந்து உங்கள் வீட்டு கதவை தட்டும். எந்த ஒரு விஷயத்துக்காகவும் இனிமே மற்றவங்க கிட்ட போய் கை கட்டி நிற்க வேண்டிய அவசியமே வராது. உங்களுக்குன்னு ஒரு நல்ல கூட்டமே உருவாகி உங்களுக்கு தேவையான உதவிகளை செய்ய தானாகவே முன் வருவாங்க. உங்களுடைய வார்த்தைகளுக்கு சமுதாயத்தில் கிடைக்க போகிற மதிப்பு பல மடங்கு அதிகரிக்கும். நீங்கள் சொல்கிறதை கேட்டு நடக்கிறதுக்கு ஒரு பெரிய செல்வாக்கு உங்கள் பின்னாடி வரப்போகுது. இது அத்தனையும் உங்கள் வாழ்க்கையில் நிச்சயமாக நடக்கப் போகுது அப்படிங்கிறத உங்கள் மனசு இப்போ ரொம்ப ஆழமாக நம்ப ஆரம்பிச்சிருக்கும். ஏன்னா உங்கள் உள்மனசுக்கு நல்லாவே தெரியும், நான் சொல்கிற ஒவ்வொரு வார்த்தையும் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் அனுபவித்த இனிமே அனுபவிக்க போகிற அப்பட்டமான உண்மைகள்னு. இந்த 18 நாட்களில் நீங்கள் எடுக்க போகிற ஒவ்வொரு முடிவும் ரொம்ப சரியாக அமையப்போகுது. இத்தனை நாளாக நீங்கள் எடுக்கிற முடிவுகள் எல்லாம் தப்பாக போய் அதனால் பல நஷ்டங்களை சந்திச்சிருப்பீங்க. எது செஞ்சாலும் அது உருப்படாமல் போகுதில்லைன்னு உங்களை நீங்களே பலமுறை கண்டிச்சிட்டு இருப்பீங்க. ஆனால் இனிமே அப்படி ஒரு சூழ்நிலை வரவே வராது. நீங்கள் எதை தொட்டாலும் அதில் உங்களுக்கு வெற்றி மட்டும்தான் கிடைக்கும். உங்களுடைய ஒவ்வொரு அசைவிலும் ஒரு புது வேகம், ஒரு புது உத்வேகம் பிறக்கும். நீங்கள் போகிற திசையெல்லாம் உங்களுக்கு சாதகமான காற்று வீச ஆரம்பிக்கும். குறிப்பாக வியாபாரம் செய்கிறவங்களாக இருந்தால் நீங்கள் போட்ட முதலீடு பல மடங்காக பெருகி உங்களுக்கு பெரிய லாபத்தை கொண்டு வந்து சேர்க்க போகுது. வேலை தேடிட்டு இருக்கிறவங்களுக்கு நீங்கள் நினைச்சதை விட ரொம்ப நல்ல இடத்துல கை நிறைய சம்பளத்தோட ஒரு அருமையான வேலை கிடைக்க போகுது. உங்களை சுற்றி இருக்கிறவங்க எல்லாம் உங்கள் வளர்ச்சியை பார்த்து வாயடைச்சு போய் நிற்க போகிறாங்க. நீங்கள் பட்ட கஷ்டங்கள் அத்தனைக்கும் ஒரு மிகப்பெரிய முற்றுப்புள்ளி வைக்க போகிற நேரம் வந்தாச்சு. உங்கள் வாழ்க்கையில் நடக்க போகிற இன்னொரு மிக முக்கியமான விஷயத்தை நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். இத்தனை நாளாக உங்கள் வீட்டில் எப்போ பார்த்தாலும் ஒரு இறுக்கமான சூழ்நிலை இருந்திருக்கும். கணவன் மனைவிக்குள்ள காரணமே இல்லாமல் சின்ன சின்ன விஷயத்துக்கு கூட பெரிய அளவில் சண்டை வந்திருக்கும். ஒருத்தரை ஒருத்தர் புரிஞ்சுக்காமல் வார்த்தைகளை விட்டுட்டு அப்புறம் வருத்தப்படுற மாதிரியான சூழ்நிலைகள் நிறைய நடந்திருக்கும். ஆனால் இனிமே உங்கள் குடும்பத்தில் ஒரு வசந்த காலம் வீசப்போகுது. உங்கள் 2 பேருக்கும் இடையில் இருந்த அந்த மனக்கசப்புகள் எல்லாம் பனி மாதிரி விலகிடும். ஒருத்தரை ஒருத்தர் ரொம்ப ஆழமாக புரிஞ்சுக்குவீங்க. உங்கள் துணையோட முழு ஆதரவும் அன்பும் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்க போகுது. அதில் வேண்டாம்னு ஒதுக்கி வச்ச சொந்த பந்தங்கள் எல்லாம் இனிமே உங்கள் வீட்டு விசேஷங்களுக்கு முதல் ஆளாக வந்து நிற்பாங்க. உங்கள் பிள்ளைங்க வழியில் கூட உங்களுக்கு ரொம்ப பெருமை சேர்க்கிற மாதிரியான பல நல்ல செய்திகள் இந்த குறிப்பிட்ட 18 நாட்களில் காத்துக்கிட்டு இருக்கு. அவங்க படிப்பிலையோ இல்லை வேலையிலையோ ஒரு பெரிய உச்சத்தை தொட்டு உங்களை ஆனந்த கண்ணீர் வடிக்க வைப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் உங்கள் முகத்திலே ஒரு பெரிய மாற்றம் தெரிய ஆரம்பிக்கும். இத்தனை நாளாக மன உளைச்சலையும் கவலையிலையும் உங்கள் முகம் ரொம்ப வாடிப்போய் ஒரு களை இழந்து காணப்பட்டிருக்கும். உங்களை பார்க்கிறவங்களே என்ன இவ்வளவு சோர்ந்து போய் இருக்கீங்கன்னு கேட்கிற அளவுக்கு உங்கள் தோற்றம் இருந்திருக்கும். ஆனால் அந்த விஷத்தன்மை வாய்ந்த உறவை நீங்கள் துண்டித்த உடனே உங்கள் மனசில் ஏற்படுற அந்த நிம்மதி நேராக உங்கள் முகத்தில் ஒரு தேஜஸாக வெளிப்பட ஆரம்பிக்கும். நீங்கள் எங்கே போனாலும் உங்களை சுற்றி ஒரு நல்ல அதிர்வலைகள் இருக்கிறதை எல்லாரும் உணர்வாங்க. உங்களோட அந்த சிரிப்பும் பேச்சும் மற்றவங்களை ரொம்ப சுலபமாக இருக்கும். இதுவரைக்கும் உங்கள் பேச்சை கேட்காதவங்க கூட நீங்கள் சொன்னால் சரியாக தான் இருக்கும்னு நம்புகிற அளவுக்கு உங்களுடைய ஆளுமை திறன் ரொம்ப பிரம்மாண்டமாக வளரப்போகுது. முக்கியமாக நீதிமன்றம் வழக்குன்னு அலைஞ்சிக்கிட்டு இருந்த தனுசு ராசிக்காரங்களுக்கு இந்த நேரம் ஒரு மிகப்பெரிய வரப்பிரசாதம். உங்களுக்கு பாதகமாக இருந்த தீர்ப்புகள் கூட இனிமே உங்களுக்கு சாதகமாக மாறி உங்களுக்கு முழுமையான நியாயத்தை பெற்றுத்தரும். இன்னொரு மிக முக்கியமான ரகசியத்தை நான் உங்களுக்கு சொல்லியே ஆகணும். நீங்கள் ரொம்ப நாளாக சேர்த்து வச்சு வந்த ஆனால் எங்கேயாவது முதலீடு செய்யலாமா வேணாமான்னு பயந்துக்கிட்டு இருந்த பணத்தை சரியான இடத்துல முதலீடு செய்ய போகிற நேரம் இது. அந்த முதலீடு சும்மா கொஞ்சம் நஞ்ச லாபத்தை கொடுக்காது. நீங்கள் கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியாத அளவுக்கு பெரிய லாபத்தை கொடுக்க போகுது. சில பேருக்கு பங்குச்சந்தை மூலமாகவோ இல்லை பூர்வீக சொத்து விவகாரங்கள் மூலமாகவோ எதிர்பாராத ஒரு பெரிய தொகையோ நகை நட்டோ கைக்கு வந்து சேரும். இதுவரைக்கும் காசுக்காக நீங்கள் பட்ட அவமானங்கள் எல்லாம் இனிமே காற்றுல பறந்துடும். உங்கள் கையிலையும் சரி உங்கள் வங்கி கணக்குலையும் சரி எப்பவும் பணம் நிறைஞ்சே இருக்க போகுது. உங்களை கஷ்டப்படுத்தின அந்த ஒரே ஒரு உறவை விட்டு
நீங்கள் விலகி நிற்கிற அந்த ஒரு முடிவு உங்கள் பரம்பரைக்கே ஒரு பெரிய வசதியான வாழ்க்கையை அமைச்சு கொடுக்க போகுதுன்னா பார்த்துக்கோங்களேன். இந்த அதிர்ஷ்டத்தை நீங்கள் முழுசாக அனுபவிக்கணும்னா தயவு செஞ்சு பழைய ஞாபகங்களை நினச்சி பின்னாடி போயிடாதீங்க. நீங்கள் போக வேண்டிய தூரம், அடைய வேண்டிய உச்சி ரொம்ப பெருசு. இத்தனை நாளாக நீங்கள் பொறுமையாக வாயை மூடிக்கிட்டு எல்லா வலியையும் சகிச்சுக்கிட்டு இருந்ததுக்கு இயற்கை ஒரு மிகப்பெரிய பதிலடியை உங்கள் எதிரிகளுக்கு கொடுக்க போகுது. உங்களை ஏமாத்தினவங்க, உங்கள் கிட்ட இருந்து பணத்தையும் உழைப்பையும் உறிஞ்சிட்டு உங்களை நடுத்தெருவில் விட்டவங்க, உங்கள் முதுகுக்கு பின்னாடி குழி பறித்தவங்க எல்லாரும் இப்போது கர்மாவோட சுழற்சியில் ரொம்ப மோசமாக சிக்கி தவிக்க போகிறாங்க. அவங்க செஞ்ச துரோகம் அவங்களை சும்மா விடாது. நீங்கள் அவங்களுக்கு எந்த கெடுதலும் செய்ய வேண்டாம். நீங்கள் எந்த பழிவாங்கும் நடவடிக்கையிலையும் இறங்க வேண்டாம். நீங்கள் அமைதியாக ஒரு ஓரமாக நின்று வேடிக்கை மட்டும் பாருங்கள். உங்களை எந்த இடத்துல வச்சு அவமானப்படுத்தினாங்களோ அதே இடத்துல அவங்க தலை குனிஞ்சு நிற்கிறத இந்த பிரபஞ்சம் உங்கள் கண்ணு முன்னாடியே கொண்டு வந்து காட்டப்போகுது. அப்போ அவங்களுக்கு நல்லாவே உரைக்கும். தனுசு ராசிக்காரங்களை பகைச்சிக்கிட்டது எவ்வளவு பெரிய முட்டாள்தனம்னு உங்களை விட்டு போனதுக்கு அப்புறம் அவங்க வாழ்க்கையில் ஒவ்வொரு விஷயமும் தலை கீழாக நடக்கிறத பார்த்து அவங்களே இரத்த கண்ணீர் வடிக்க போகிறாங்க. இதுக்கு நடுவில் நீங்கள் இன்னொரு ஆச்சரியமான விஷயத்தையும் கவனிப்பீங்க. அந்த ஒரு குறிப்பிட்ட நச்சு உறவை நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் இருந்து அடியோடு வெட்டி எரிஞ்சதுக்கு அப்புறம் உங்களுக்கான ஒரு புது உலகம் திறக்கப் போகுது. உண்மையிலேயே உங்கள் மேலே எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் சுத்தமான அன்பை மட்டுமே வச்சிருக்கிற சில நல்ல மனிதர்கள் உங்கள் வாழ்க்கைக்குள்ளே வர ஆரம்பிப்பாங்க. இத்தனை நாளாக நல்லவங்களாக நடித்தவங்களை பார்த்து பார்த்து வெறுத்து போனவங்களுக்கு புது உறவுகள் ஒரு பெரிய ஆறுதலாக அமையப்போகுது. நீங்கள் எப்படி யார் மனசையும் காயப்படுத்தக்கூடாது, எல்லாருக்கும் நல்லது மட்டுமே செய்யணும்னு நினைக்கிறீங்களோ அதே மாதிரியான எண்ணம் கொண்ட சில அன்பான மனிதர்கள் உங்களை தேடி வருவாங்க. அவங்க உங்கள் கையை பிடிச்சிக்கிட்டு உங்கள் வெற்றி பாதைக்கு ஒரு பெரிய துணையாக நிற்க போகிறாங்க. உங்களை சுற்றி இனிமே ஒரு நேர்மறையான சக்தி வட்டம் எப்போவுமே இருந்துக்கிட்டே இருக்கும். ஆனால் இதெல்லாம் நடக்கும்போது நீங்கள் ஒரே ஒரு விஷயத்தில் மட்டும் ரொம்ப கவனமாக இருக்கணும். உங்கள் வெற்றியை பார்த்து நீங்கள் எப்பவும் தலைகணம் கொள்ள மாட்டீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். ஏன்னா அடிபட்டு பக்குவப்பட்ட மனசு உங்களுடையது. ஆனால் உங்கள் கோபத்தை மட்டும் நீங்கள் கொஞ்சம் கட்டுப்பாட்டுக்குள்ளே வச்சுக்கணும். உங்கள் வளர்ச்சியை பொறுக்காமல் யாராவது உங்களை சீண்டி பார்க்கணும்னு நினைச்சா பழைய மாதிரி அவங்க கிட்ட போய் வார்த்தையால் சண்டை போடாதீங்க. அவங்களுக்கு உங்கள் வார்த்தையால் பதில் சொல்லாமல் உங்கள் வெற்றியால் உங்கள் முகத்தில் ஓங்கி அரைஞ்ச மாதிரி ஒரு தரமான பதிலை கொடுங்க. நீங்கள் அவங்களை கண்டுக்காமல் உங்கள் பாட்டுக்கு அமைதியாக ஒரு புன்னகையோடு கடந்து போகிறது தான் அவங்களுக்கு கிடைக்கிற மிகப்பெரிய தண்டனை. உங்களுடைய அந்த மௌனமும் சிரிப்பும் அவங்களை தூங்க விடாமல் செய்யும். இனிமே உங்கள் நிம்மதியை கெடுக்கிற அதிகாரம் இந்த உலகத்தில் யாருக்கும் கிடையாது அப்படிங்கிறத உங்கள் மனசுக்குள்ளே ஆழமாக விதைச்சிக்கோங்க. இந்த 18 நாட்களில் நீங்கள் கவனிக்க வேண்டிய இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்குது. உங்கள் வாழ்க்கையில் நடக்க போகிற இந்த நல்ல மாற்றங்களை பற்றி நீங்கள் யாருக்கிட்டையும் ரொம்ப நெருக்கமானவங்க கிட்ட கூட இப்போ சொல்ல வேண்டாம். ஏன்னா எல்லாருடைய கண்களும் ஒரே மாதிரி இருக்காது. நல்லா இருக்கிறத பார்த்து உண்மையிலேயே சந்தோஷப்படுறவங்க ரொம்ப கம்மி தான். அதனால் உங்கள் திட்டங்கள், உங்களுக்கான புதிய வேலை வாய்ப்புகள் இல்லைன்னா உங்களுக்கு வரப்போகிற பணவரவு, இதையெல்லாம் பற்றி நீங்கள் ரொம்ப ரகசியமாக வச்சுக்கிறது தான் உங்களுக்கு நல்லது. காரியம் கைகூடி வர்ற வரைக்கும் அமைதியாக இருங்க. நீங்கள் செஞ்சு முடிக்கிற செயல்கள் தான் மற்றவங்களுக்கு சத்தமாக பேசணும். உங்கள் மனசுக்குள்ளே ஒரு பெரிய கோட்டை கட்டி அதுக்குள்ளே உங்களுக்கான அஸ்திவாரத்தை ரொம்ப ஸ்ட்ராங்காக போட ஆரம்பிங்க. நீங்கள் அமைதியாக இருக்கிறது உங்களை சுற்றி இருக்கிறவங்களுக்கு ஒரு பெரிய குழப்பத்தை கொடுக்கும். இவங்க என்னடா திடீர்னு இவ்வளோ தெளிவாக அமைதியாக இருக்காங்களேன்னு அவங்க உங்களை பார்த்து பயப்பட ஆரம்பிப்பாங்க. அதுதான் நீங்கள் அவங்களுக்கு கொடுக்கிற முதல் அதிர்ச்சி வைத்தியம். முக்கியமாக நீங்கள் காலையில் எந்திரிச்ச உடனே ஒரு விஷயத்தை உறுதியாக உங்கள் மனசுக்குள்ளே சொல்லிக்கணும். இன்றைக்கு நாள் என் வாழ்க்கையில் ஒரு மிகச்சிறந்த நாள். நான் எதை நினைச்சு பயந்தேனோ அந்த காலம் மலையேறி போச்சு. இனிமே எனக்கு எல்லாமே வெற்றிதான்னு நீங்கள் திரும்ப திரும்ப நினச்சி பாருங்கள். பிரபஞ்சத்துக்கிட்ட நீங்கள் எதை ஆழமாக கேட்குறீங்களோ அதுதான் உங்கள் கைக்கு வந்து சேரும். இதுவரைக்கும் நீங்கள் கஷ்டத்தை பற்றியும் உங்களை ஏமாத்துறவங்களை பற்றியும் நினச்சி
உங்கள் சக்தியை எல்லாம் வீணாக்குனது போதும். இனிமே உங்கள் கவனம் முழுசும் உங்களோட அடுத்த கட்ட முன்னேற்றத்தில் மட்டும்தான் இருக்கணும். குறிப்பாக குலதெய்வ வழிபாட்டை எந்த காரணத்துக்காகவும் விட்டுடாதீங்க. உங்களுக்கு நேரம் கிடைக்கும் போதெல்லாம் மனசுக்குள்ள உங்கள் குலதெய்வத்தை நினைச்சு வேண்டிக்கங்க. அந்த ஒரு அபரிமிதமான சக்தி உங்களை எந்த ஒரு கெட்ட சக்தியும் நெருங்கி விடாமல் ஒரு பெரிய கவசம் மாதிரி பாதுகாக்கும். நீங்கள் எடுக்கிற ஒவ்வொரு அடியிலையும் அந்த தெய்வத்தோட வழிகாட்டுதல் உங்களுக்கு நிச்சயமாக இருக்கும். உங்களுக்கு வரப்போகிற இந்த 18 நாட்கள் தரும் அதிர்ஷ்டம் மட்டும் கிடையாது. இது நீங்கள் இத்தனை வருஷமாக செஞ்ச தியாகத்துக்கான ஒரு மிகப்பெரிய பரிசு. உங்கள் கண்ணீர் ஒவ்வொரு துளிக்கும் இந்த பிரபஞ்சம் கணக்கு வச்சிருக்கு. உங்களை அனாதையாக நிற்க வச்சவங்க இனிமே உங்களை தேடி வந்து நிற்கிறப்போ நீங்கள் எப்படி ஒரு கம்பீரமான வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு இருக்கீங்கன்னு அவங்க கண்ணாலேயே பார்க்கணும். அந்த ஒரு நிமிஷம் அவங்க முகத்தில் ஏற்படுற குற்ற உணர்ச்சி தான் உங்களுக்கான உண்மையான நீதி. அதுக்காக நீங்கள் எந்த ஆத்திரமும் படாமல் பரபரக்காமல் உங்கள் பாதையில் ரொம்ப தெளிவாக நடைபோட ஆரம்பிங்க. உங்களுக்கான பொற்காலம் இனி வரக்கூடிய நாட்களில் ரொம்ப பிரம்மாண்டமாக தொடங்க போகுது. இருட்டுக்குள்ளே தவிச்சுக்கிட்டு இருந்தவங்க வாழ்க்கையில் இப்போ சூரியன் ரொம்ப பிரகாசமாக உதிக்க போகிறான். எந்த ஒரு தயக்கமும் இல்லாமல் பயமும் இல்லாமல் உங்களுக்கான அந்த ராஜ சிம்மாசனத்தில் போய் கம்பீரமாக உட்காருங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, உங்களை சுற்றி இருக்கிற சில நல்ல உறவுகளை நீங்கள் இப்போது சரியாக அடையாளம் காண போகிறீங்க. இத்தனை நாளாக யார் மேலேயோ இருந்த கோபத்தில் உண்மையிலேயே உங்கள் மேலே அக்கறை காட்டுறவங்களை நீங்கள் கொஞ்சம் தள்ளி வச்சிருக்கலாம். ஆனால் இனிமே அப்படி நடக்காது. அவங்களுடைய அருமையை நீங்கள் முழுசாக புரிஞ்சுக்குவீங்க. உங்கள் குடும்பத்தில் வயசானவங்க யாராவது இருந்தால் அவங்களுடைய முழு ஆசீர்வாதமும் உங்களுக்கு கிடைக்கப் போகுது. அவங்க சொல்கிற ஒரு சின்ன வார்த்தை கூட உங்கள் வாழ்க்கையில் பெரிய மாற்றத்தை கொண்டு வரும். இதுவரைக்கும் உங்களுக்கு இருந்த பண நெருக்கடி கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்கும் போது உங்கள் முகத்தில் ஒரு பெரிய நிம்மதி வர்றதை நீங்கள் உணரலாம். கொஞ்சோண்டு காசு செலவு செய்யணும்னா கூட 10 தடவை யோசிச்சிருப்பீங்க. ஆனால் இப்போ உங்கள் நிலைமை அப்படியே தலைகீழாக மாறப்போகுது. நீங்கள் நினைச்சதை உடனே வாங்குகிற அளவுக்கு உங்கள் கையில் பணம் எப்பவும் நிறைஞ்சிருக்கும். உங்ககிட்ட உதவி கேட்டு வர்றவங்களுக்கு இல்லைன்னு சொல்லாமல் செய்கிற அளவுக்கு உங்கள் நிலைமை ரொம்பவே உயரும். சில பேருக்கு வெளிநாட்டுக்கு போகணும், இல்லை வேறு ஊருக்கு போய் வேலை பார்க்கணும்னு ரொம்ப நாளாக ஒரு ஆசை இருந்திருக்கும். அதுக்காக நிறைய முயற்சிகள் செஞ்சும் அது தள்ளி போயிட்டே இருந்திருக்கும். இப்போது அந்த தடைகள் எல்லாமே தானாக விலகப் போகுது. உங்களை தேடி ஒரு நல்ல செய்தி, ஒரு பெரிய வாய்ப்பு ரொம்ப தூரத்தில் இருந்து வரப்போகுது. அந்த வாய்ப்பு உங்கள் ஒட்டுமொத்த தலைவிதியை மாற்றி அமைக்க போகிற அளவுக்கு ரொம்ப பெருசாக இருக்கும். அதை நீங்கள் சரியாக பயன்படுத்திக்கணும். ஏன்னா இந்த மாதிரி வாய்ப்புகள் வாழ்க்கையில் அடிக்கடி வராது. அந்த சமயத்தில் மறுபடியும் பழைய ஞாபகங்களை நினச்சிக்கிட்டோ இல்லை அந்த துரோகம் பண்ண உறவை பற்றி கவலைப்பட்டுக்கிட்டோ உங்கள் பொன்னான நேரத்தை வீணாக்கிடாதீங்க. உங்கள் முழு கவனமும் உங்கள் எதிர்காலத்து மேலே மட்டும்தான் இருக்கணும். நீங்கள் எவ்வளவு தூரம் உங்கள் இலக்கை நோக்கி வேகமாக போகிறீங்களோ அவ்வளவு தூரம் உங்களை பிடிச்சு இழுக்க நினைச்சவங்க கீழே விழுந்துட்டு இருப்பாங்க. உங்களுக்குள்ளே இருக்கிற அந்த தனித்துவமான திறமையை இந்த உலகம் இப்போ ரொம்ப ஆச்சரியமாக பார்க்க போகுது. தனுசு ராசிக்காரங்க பொதுவாகவே எந்த விஷயத்திலையும் ரொம்ப ஈடுபாட்டோட வேலை செய்வீங்க. ஆனால் உங்களுக்கான அந்த சரியான மேடை இதுவரைக்கும் கிடைக்காம இருந்திருக்கும். இப்போது அந்த மேடை உங்களுக்கு தானாக அமையப்போகுது. நீங்கள் செய்கிற தொழில் எதுவாக இருந்தாலும் அதில் உங்களை மிஞ்ச ஆளே இல்லை அப்படிங்கிற ஒரு பெயரை நீங்கள் ரொம்ப சீக்கிரமாகவே வாங்க போகிறீங்க. உங்கள் கூட வேலை செய்கிறவங்க எல்லாமே உங்களோட திறமையை பார்த்து வியந்து போய் உங்களுக்கு உரிய அங்கீகாரத்தை கொடுப்பாங்க. இத்தனை நாளாக உங்களை குறை சொல்லிக்கிட்டு இருந்த வாய் எல்லாமே இப்போ உங்களை புகழ்ந்து பேச ஆரம்பிக்கும். ஆனால் அந்த புகழ்ச்சியில் நீங்கள் மயங்கிடக்கூடாது. உங்களை யார் மனசார பாராட்டுறாங்க, யார் உள்ளுக்குள்ளே வஞ்சகத்தை வச்சுக்கிட்டு வெளியில் புகழ்கிறாங்க அப்படிங்கிறது உங்கள் கூர்மையான புத்தி இப்போ ரொம்ப சீக்கிரமாகவே கண்டுபிடிச்சிரும். ஏன்னா நீங்கள் பட்ட அடி உங்களை அந்த அளவுக்கு புத்திசாலியாக மாற்றி இருக்குது. உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் அனுபவிக்க போகிற இன்னொரு மாபெரும் சந்தோஷம் என்ன தெரியுமா? ராத்திரி படுத்த உடனே வர்ற அந்த நிம்மதியான தூக்கம்தான். எத்தனை வருஷமாக பாயில் படுத்தா தூக்கம் வராது. 1000 சிந்தனைகள் மனசுக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்கும். நாளைக்கு என்னாகுமோ, நம்ம வாழ்க்கை இப்படியே முடிஞ்சிருமோன்னு பயந்து பயந்து ராத்திரியை கழிச்சிருப்பீங்க.
அந்த துரோக உறவை தூக்கி போட்ட பிறகு உங்கள் மனசில் இருந்து ஒரு பெரிய மலை இறங்கின மாதிரி இருக்கும். குழந்தை மாதிரி படுத்த நிமிஷமே கண் அசந்து தூங்குவீங்க. காலையில் எந்திரிக்கும் போது அவ்வளவு புத்துணர்ச்சியாக இன்றைக்கி நாம் ஜெயிக்க போகிறோம்னு ஒரு வெறியோடு எந்திரிப்பீங்க. இந்த சுறுசுறுப்பு தான் உங்கள் வெற்றியோட முதல் படிக்கட்டு. நீங்கள் வேலை பார்க்குற இடத்துல இல்லை, சொந்தமாக தொழில் செய்கிற இடத்துல இதுவரைக்கும் இருந்த மந்த நிலை அடியோடு மாறி ஒரு பெரிய வேகம் பிறக்கப் போகுது. உங்களை பார்த்து ஏளனம் பண்ணவங்க கண்ணு முன்னாடியே நீங்கள் ராஜநடை போடுவீங்க. இன்னொரு விஷயத்தை நீங்கள் கண்டிப்பாக உங்கள் மனசில் வச்சுக்கணும். உங்கள் வளர்ச்சி கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே தெரிய ஆரம்பிக்கும் போது உங்களை ஏமாற்றிட்டு போனவங்க சும்மா இருக்க மாட்டாங்க. அவங்க கண்ணுக்கு உங்கள் நிம்மதியும் வளர்ச்சியும் உறுத்திக்கிட்டே இருக்கும். அதனால் எதையாவது செஞ்சு உங்களை திரும்பவும் உன் பழைய நிலைமைக்கு அந்த கஷ்டத்துக்கு கொண்டு வரணும்னு மறைமுகமாக சூழ்ச்சி பண்ணுவாங்க. 4 பேர்கிட்ட உங்களை பற்றி தப்பாக பேசி உங்கள் பேரை கெடுக்க பார்ப்பாங்க. ஆனால் நீங்கள் எதை பற்றியும் கொஞ்சம் கூட கவலைப்படக்கூடாது. ஏன்னா அவங்க தோன்ற குழியில் அவங்க தான் விழப்போகிறாங்க. இயற்கை உங்கள் பக்கம் ரொம்ப உறுதியாக நிற்குது. அவங்க எவ்வளவு உங்களை பற்றி தப்பாக பேசுகிறாங்களோ அவ்வளவு உங்களுக்கு சமுதாயத்தில் நல்ல பேர் தான் கிடைக்கப் போகுது. அதனால் அந்த நச்சு மனிதர்களை நினைச்சு கவலைப்படுறதை முழுசாக விட்டுட்டு உங்கள் முன்னேற்றத்தில் முழு கவனத்தையும் வைங்க. உங்களுக்கு வரப்போகிற லாபத்தை எப்படி சரியாக சேமிக்கலாம், உங்கள் குடும்பத்தை எப்படி அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகலாம்னு மட்டும் யோசிங்க. ரொம்ப நாளாக ஒரு கடனை அடைக்க முடியாமல் வட்டிக்கு மேலே வட்டி கட்டி உசுறு போகிற அளவுக்கு கஷ்டப்பட்டுட்டு இருந்தீங்களே, அந்த பிரச்சனைக்கு ஒரு நிரந்தர தீர்வு கிடைக்கப் போகுது. எங்கே இருந்தோ ஒரு பெரிய பணவரவு உங்களுக்கு கிடைக்கப் போகுது. அது நீங்கள் உழைச்ச பணமாக இருக்கலாம், இல்லை யாருக்காவது கொடுத்து திரும்பி வராமல் இழுத்தடித்த பணமாக இருக்கலாம். அப்படி ஒரு பணம் எதிர்பாராத விதமாக உங்கள் கைக்கு வந்த உடனே முதல்ல உங்களை பாடாப்படுத்திட்டு இருக்கிற அந்த பெரிய கடனை அடைச்சி முடிப்பீங்க. கடன் அடைஞ்ச அந்த நிமிஷம் உங்கள் முகத்தில் ஒரு பெரிய ஒளி பிறக்கும். அதுக்கப்புறம் உங்கள் கையில் தாராளமாக நிற்கிற காசை வச்சு உங்கள் குடும்பத்துக்கு தேவையான நல்ல விஷயங்களை செஞ்சு கொடுப்பீங்க. பிள்ளைகளோட முகத்தில் ஒரு பெரிய சந்தோஷத்தை நீங்கள் பார்க்க போகிறீங்க. இதுவரைக்கும் அவங்க கேட்டதை வாங்கி தர முடியலையே, நம்ம ஆசைகளை எல்லாம் இப்படி அழிச்சிக்கிறோமேன்னு உங்களுக்குள்ள ஒரு பெரிய வலியும் குற்ற உணர்ச்சியும் இருந்திருக்கும். ஆனால் இனிமே உங்கள் பிள்ளைகளுக்கோ உங்கள் வாழ்க்கை துணைக்கோ இல்லை, உங்கள் தாய் தந்தைக்கோ என்ன வேணுமோ அதை யோசிக்காமல் வாங்கி கொடுக்குற அளவுக்கு உங்கள் பணப்புழக்கம் ரொம்ப தாராளமாக இருக்க போகுது. உங்கள் கூடவே இருக்கிறவங்களை நீங்கள் உட்கார வச்சு அழகு பார்க்க போகிறீங்க. இதுவரைக்கும் சின்ன தேவைக்கு கூட 1000 தடவை யோசித்த நிலைமை மாறி மற்றவங்களுக்கு உதவி செய்கிற அளவுக்கு உங்கள் கை ஓங்கி நிற்க போகுது. உங்களை இவ்வளவு நாள் வேதனைப்படுத்தின அந்த முள் உங்கள் பாதையில் இருந்து விலகுனதால தான் இந்த அத்தனை பூக்களும் உங்கள் வாழ்க்கையில் மலர ஆரம்பிச்சிருக்கு அப்படிங்கிற உண்மையை நீங்கள் நிதர்சனமாக உணர்வீங்க. இன்னொரு மிக முக்கியமான ஆச்சரியம் என்னென்னா, உங்களை யாருக்கெல்லாம் பிடிக்காதோ அவங்க கூட உங்களை பார்த்து ரகசியமாக வியந்து போகிற ஒரு சம்பவம் நடக்கப் போகுது. உங்களோட இந்த மாபெரும் வளர்ச்சியை பார்த்துட்டு அவங்க தங்களுக்குள்ளேயே பேசிக்குவாங்க. இவங்க எப்படி திடீர்னு இப்படி ஒரு உச்சத்தில் போய் உட்கார்ந்தாங்க, இவங்க வாழ்க்கையில் எப்படி இவ்வளவு பெரிய மாற்றம் வந்துச்சுன்னு அவங்களுக்கு சுத்தமாக புரியாது. இதுவரைக்கும் உங்களை ஒரு சாதாரண ஆளாக, எதுக்கும் லாயக்கில்லாத ஆளாக நினச்சிக்கிட்டு இருந்தவங்க பார்வையில் நீங்கள் ஒரு மாபெரும் சாதனையாளராக தெரிய ஆரம்பிப்பீங்க. ஒரு காலத்தில் உங்ககிட்ட பேசவே தயங்கினவங்க எல்லாம் இப்போ உங்ககிட்ட ஒரு வார்த்தை பேசிட மாட்டோமா, உங்கள் கண்ணில் பட்டுட மாட்டோமான்னு ஏங்கி போய் நிற்பாங்க. உங்களோட இந்த பிரம்மாண்டமான வளர்ச்சி உங்களை சுற்றி ஒரு பெரிய காந்த சக்தியை உருவாக்கப் போகுது. அதனால் நீங்கள் எப்பவும் போல் ரொம்ப இயல்பாக யார் மனசையும் புண்படுத்தாமல் உங்கள் வேலையை மட்டும் பார்த்துட்டு கம்பீரமாக போயிட்டே இருங்க. அதுக்கு கிடையில் உங்கள் மனசுக்கு ரொம்ப நெருக்கமாக உங்களை உண்மையிலேயே ரொம்ப நேசிக்கிற ஒருத்தர்கிட்ட இருந்து ஒரு பெரிய பரிசு உங்களை தேடி வரப்போகுது. அது ஒரு பொருளாக இருக்கலாம், இல்லை உங்கள் வாழ்க்கையை மாற்றக்கூடிய ஒரு மாபெரும் ஆலோசனையாக கூட இருக்கலாம். அந்த நபர் இத்தனை நாளாக உங்களுக்கு பின்னாடி ஒரு நிழல் மாதிரி இருந்து உங்களை கவனிச்சிக்கிட்டே இருந்திருப்பாங்க. ஆனால் உங்கள் கூட அந்த நச்சு உறவு ஒட்டிக்கிட்டு இருந்ததால் அவங்க கொஞ்சம் தள்ளி நின்று வேடிக்கை பார்த்துருப்பாங்க.
இப்போ உங்கள் வாழ்க்கையில் இருந்து அந்த விஷம் வெளியே போன உடனே அவங்க தானாக முன்னாடி வந்து உங்கள் கையை ரொம்ப கெட்டியாக பிடிச்சுக்குவாங்க. அவங்க கொடுக்கிற அந்த ஒரு ஊக்கம் உங்களை இன்னும் பல படிகள் மேலே ஏற்றி விட போகுது. இதுவரைக்கும் உங்கள் திறமையை நீங்கள் ரொம்ப குறைச்சி மதிப்பிட்டு இருப்பீங்க. நம்மளால் இதுக்கு மேலே என்ன செய்ய முடியும், நமக்கு அவ்வளவுதான் திறமை இருக்குன்னு நீங்களே உங்களை ஒரு வட்டத்துக்குள்ளே முடக்கி வச்சுருப்பீங்க. ஆனால் இப்போ உங்களுக்கே உங்கள் மேலே ஒரு மாபெரும் நம்பிக்கை பிறக்கப் போகுது. நாம் நினைச்ச எதையும் சாதிக்கலாம் அப்படிங்கிற ஒரு நெருப்பு உங்களுக்குள்ளே பற்றிக்கிட்டு எரிய ஆரம்பிக்கும். இந்த 18 நாட்களில் நீங்கள் பல முக்கியமான இடங்களுக்கு பயணங்கள் செய்கிறதுக்கான வாய்ப்புகளும் ரொம்ப அதிகமாக இருக்குது. அந்த பயணங்கள் மூலமாக உங்களுக்கு பல புது மனிதர்களோட பழக்கம் கிடைக்கும். அந்த பழக்கங்கள் உங்கள் எதிர்கால தொழில் வளர்ச்சிக்கும் சரி, உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கைக்கும் சரி ரொம்ப பெரிய அளவில் கை கொடுக்க போகுது. நீங்கள் போகிற இடத்துல எல்லாம் உங்களுக்குன்னு ஒரு தனி மரியாதை கிடைக்கிறத நீங்கள் ரொம்ப சந்தோஷமாக அனுபவிப்பீங்க. ரொம்ப நாளாக உங்களுக்கு இருந்த ஒரு மனக்கவலை என்னென்னா, நம்ம செய்கிற நல்ல காரியங்களை யாருமே தட்டி கொடுத்து காட்ட மாட்டேங்கிறாங்களே அப்படிங்கிறது தான். அந்த ஏக்கம் இனிமே உங்களுக்கு துளி கூட இருக்காது. உங்களை பாராட்டுறதுக்கும் உங்கள் இந்த வெற்றியை கொண்டாடுறதுக்கும் ஒரு பெரிய கூட்டமே இனிமே உங்கள் பின்னாடி இருக்க போகுது. உங்கள் பேச்சை கேட்காம உங்களை உதாசீனப்படுத்தினவங்க இனிமே நீங்கள் என்ன சொன்னாலும் அது வேதவாக்கு மாதிரி கேட்க ஆரம்பிப்பாங்க. ஆனால் இதுக்கெல்லாம் முக்கிய காரணம் என்ன தெரியுமா? நீங்கள் உங்கள் மனசை கல்லாக்கிட்டு எடுத்த அந்த ஒரு ஒற்றை முடிவு தான். அந்த துரோகம் செஞ்ச உறவை நீங்கள் முழுசாக நிராகரித்ததுனால தான் இயற்கை உங்களுக்கு இவ்வளவு பெரிய சன்மானங்களை அள்ளி கொடுத்துக்கிட்டு இருக்குது. அதனால் எக்காரணம் கொண்டும் உங்கள் மனசை மறுபடியும் அவங்க பக்கம் சாய விடவே விடாதீங்க. அவங்க உங்களை தொடர்பு கொள்ள எத்தனையோ வழிகளில் தொடர்ந்து முயற்சி பண்ணுவாங்க. வேறு நபர்கள் மூலமாக உங்ககிட்ட பேச தூது விடுவாங்க. உங்களுக்கு பிடித்த விஷயங்களை எல்லாம் செஞ்சு உங்கள் கவனத்தை திசை திருப்ப பார்ப்பாங்க. உங்கள் முன்னாடி வந்து கண்ணீர் விட்டு அழுது நாடகமாடி உங்கள் மனசை உருக வைக்க பார்ப்பாங்க. ஆனால் நீங்கள் பாறை மாதிரி ரொம்ப உறுதியாக நிற்கணும். நீங்கள் கொஞ்சம் இறங்கி அவங்களுக்கு மறுபடியும் இடம் கொடுத்தா கூட இவ்வளவு நாளாக நீங்கள் கட்டின கோட்டை மொத்தமும் சரிஞ்சு விழுந்துடும். அந்த மாபெரும் வலையிலிருந்து நீங்கள் தப்பிச்சு வெளியே வர்றதுக்கு இயற்கை உங்களுக்கு கொடுத்திருக்கிற இந்த பொன்னான வாய்ப்பை எக்காரணம் கொண்டும் நழுவ விட்டாதீங்க. இன்னொரு அற்புதமான விஷயம், உங்கள் வீட்டில் நடக்க போகிறத நீங்கள் கண்கூடாக பார்க்க போகிறீங்க. அந்த நச்சு மனிதர்களை நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் இருந்து தூக்கி எறிஞ்சதுமே உங்கள் வீட்டுக்குள்ளே இருந்த அந்த ஒரு விதமான இருட்டு ஒரு இறுக்கமான சூழ்நிலை முற்றிலுமாக மாறிடும். வீட்டுக்குள்ளே நுழைஞ்சாலே ஏதோ ஒரு பாரம் நெஞ்சில் உட்கார்ந்துக்கிற மாதிரி இத்தனை நாளாக நீங்கள் உணர்ந்திருக்கீங்க. ஆனால் இனிமே உங்கள் வீடு ஒரு கோவில் மாதிரி ரொம்ப அமைதியாக ஒரு தெய்வீகத்தோடு இருக்க போகுது. உங்கள் வீட்டில் இருக்கிற செடி கொடிகள் கூட ரொம்ப செழிப்பாக வளர ஆரம்பிக்கும். உங்கள் வீட்டில் ஒரு மங்களகரமான சூழ்நிலை எப்பவும் குடியிருக்கும். காலையில் எந்திரிச்சு வாசப்படியை மிதிக்கும் போதே இன்றைக்கி ஏதோ ஒரு நல்ல காரியம் நடக்கப் போகுது அப்படிங்கிற ஒரு உள்ளுணர்வு உங்களுக்குள்ள தானாக ஏற்படும். உங்கள் வீட்டுக்கு வர்ற சொந்தக்காரங்க கூட என்ன உங்கள் வீட்டில் இப்போ இவ்வளவு ஒரு நல்ல அதிர்வலை இருக்குன்னு ஆச்சரியமாக கேட்குற அளவுக்கு உங்கள் வாழ்கிற இடம் ரொம்ப சுபிச்சமாக மாறப்போகுது. அது மட்டும் இல்லாமல் உங்கள் வாக்கு பளிக்க போகிற நேரம் இது. எத்தனை நாளாக நீங்கள் நல்லது நினச்சி ஒன்று சொன்னால் அது தப்பாக போய் முடிஞ்சிருக்கும். உங்களை ஒரு ராசி இல்லாதவங்கன்னு கூட சில பேர் முதுகுக்கு பின்னாடி பேசியிருப்பாங்க. ஆனால் இனிமே உங்கள் நாக்கில் சரஸ்வதி வந்து உட்கார போகிறாங்க. நீங்கள் யதார்த்தமாக ஒரு வார்த்தை சொன்னால் கூட அது அப்படியே பலிக்கும். உங்கள் வாயால் ஆசீர்வாதம் வாங்கணும். நீங்கள் சொல்லி ஒரு காரியத்தை தொடங்கினா அது நிச்சயமாக வெற்றி அடையும்னு உங்களை தேடி பல பேர் வருவாங்க. நீங்கள் சொல்கிற ஆலோசனைகள் உங்கள் வாழ்க்கையில் பெரிய வெளிச்சத்தை கொடுக்க போகுது. அந்த அளவுக்கு உங்களுடைய சிந்தனையும் பேச்சும் ரொம்ப தெளிவாக ஒரு ஞானி மாதிரி மாறப்போகுது. இதுக்கு முன்னாடி உங்கள் பேச்சை ஒரு பொருட்டாவே மதிக்காதவங்க எல்லாம் உங்கள் வார்த்தைக்காக காத்துக்கிட்டு இருப்பாங்க. நீங்கள் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தைக்கும் சமுதாயத்தில் ஒரு பெரிய மதிப்பு கிடைக்க போகுது. இதே காலகட்டத்தில் உங்களை ரொம்பவும் சந்தோஷப்படுத்தக்கூடிய ஒரு தகவல் உங்களை தேடி வரப்போகுது. ரொம்ப தூரத்தில் இருந்து நீங்கள் சற்றும் எதிர்பார்க்காத ஒருத்தர் மூலமாக அந்த செய்தி உங்களுக்கு கிடைக்கும். அது உங்கள் வேலை சம்பந்தப்பட்டதாக இருக்கலாம்,
இல்லை உங்கள் குடும்பத்தோட எதிர்காலத்தை மாற்றி அமைக்கக்கூடிய ஒரு நல்ல செய்தியாக இருக்கலாம். அந்த செய்தியை கேட்ட மறு நிமிஷம் இத்தனை வருஷம் நாம் பட்ட கஷ்டத்துக்கு எல்லாம் விடிவு காலம் பிறந்துடுச்சுன்னு நீங்கள் ஆனந்த கண்ணீர் விடுவீங்க. உங்கள் முகத்தில் ஒரு மாபெரும் புன்னகை மலரும். அந்த ஒரு ஒற்றை செய்தி உங்கள் வாழ்க்கையோட அடுத்த அத்தியாயத்தை ரொம்ப பிரம்மாண்டமாக தொடங்கி வைக்க போகுது. இதுக்காகத்தான் இத்தனை நாள் நம்ம காத்துக்கிட்டு இருந்தோமா அப்படிங்கிற ஒரு நிம்மதி உங்கள் மனசில் முழுமையாக நிறையும். இது எல்லாமே இயற்கை உங்களுக்காக ரொம்ப கவனமாக செதுக்கி வச்சிருக்கிற ஒரு மாபெரும் பரிசு. ஆனால் இந்த பரிசை எல்லாம் உங்கள் கையில் கொடுக்கறதுக்கு முன்னாடி பிரபஞ்சம் உங்களை கடைசியாக ஒரு முறை சோதித்து பார்க்க நினைக்கும். நீங்கள் உண்மையிலேயே அந்த துரோக உறவை மறந்துட்டீங்களா, இல்லை இன்னும் அவங்க மேலே ஒரு ஈடுபாட்டோடு இருக்கீங்களான்னு பார்க்கறதுக்காக ஒரு சின்ன வலையை வீசும். அந்த நேரத்தில் அவங்க மறுபடியும் உங்கள் முன்னாடி வந்து ரொம்ப பரிதாபமாக நிற்கலாம். அவங்களுக்கு ஏதோ ஒரு பெரிய ஆபத்து நீங்கள் இல்லைன்னா அவங்க வாழ்க்கையே முடிஞ்சிடும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலையை உங்கள் காதுக்கு கொண்டு வருவாங்க. நீங்கள் ரொம்ப இலகிய மனசுக்காரங்கன்னு தெரிஞ்சு இந்த மாதிரி ஒரு நாடகத்தை அரங்கேற்றுவாங்க. ஆனால் நீங்கள் அந்த வலையில் மட்டும் தவறி கூட விழுந்துடாதீங்க. இது பிரபஞ்சம் உங்களுக்கு வைக்கிற கடைசி பரீட்சை. இந்த பரீட்சையில் நீங்கள் வெற்றி பெற்று அவங்களை முகம் கொடுத்து கூட பார்க்காம கடந்து போயிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் தொடப்போகிற உயரத்தை இந்த உலகத்தில் யாராலும் அளக்கவே முடியாது. அந்த அளவுக்கு ஒரு பிரம்மாண்டமான ராஜ வாழ்க்கை உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்குது. அந்த பிரபஞ்சம் வைக்கிற கடைசி சோதனையை நீங்கள் தாண்டிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் உங்கள் வாழ்க்கையில் எந்த ஒரு துக்கத்துக்கும் இடமே இருக்காது. உங்கள் மனசுக்குள்ளே இத்தனை நாளாக இருந்த ஒரு விதமான குழப்பம் முழுசாக நீங்கி ஒரு தெளிவான நீரோடை மாதிரி உங்கள் சிந்தனை மாறப்போகுது. யாருக்கு உதவி செய்யணும், யாரை தூக்கி எறியணும் அப்படிங்கிற வித்தை உங்களுக்கு ரொம்ப நல்லாவே கை வரப்போகுது. இத்தனை நாள் உங்கள் நல்ல குணத்தை பயன்படுத்தி உங்களை ஏமாத்தினவங்க எல்லாம் இப்போ உங்கள் கண் பார்வையில் இருக்கிற அந்த தீர்க்கத்தை பார்த்து பயந்து நடுங்க போகிறாங்க. உங்கள் கிட்ட வந்து பழைய மாதிரி நாடகம் போடலாம்னு நினச்சிட்டு வர்றவங்க உங்கள் முன்னாடி நின்ன உடனே வார்த்தை வராமல் தடுமாறுவாங்க. உங்கள் ஆளுமை அந்த அளவுக்கு ரொம்ப பிரம்மாண்டமாக வளரப்போகுது. உங்களை பார்த்தாலே ஒரு மரியாதை கலந்த பயம் மற்றவங்களுக்கு தானாக வர ஆரம்பிக்கும். இது எல்லாமே உங்கள் குலதெய்வம் உங்களுக்கு கொடுக்கிற ஒரு மாபெரும் வரப்பிரசாதம். இன்னொரு முக்கியமான விஷயம், ரொம்ப நாளாக தடைப்பட்டுக்கிட்டே இருந்த ஒரு சுபகாரியம் உங்கள் வீட்டில் ரொம்ப விமரிசையாக நடக்கப் போகுது. கல்யாணத்துக்காக வரம் தேடிட்டு இருந்தவங்களுக்கு நீங்கள் எதிர்பார்த்ததை விட ரொம்ப நல்ல இடத்துல இருந்து சம்பந்தம் தேடி வரப்போகுது. உங்களை வேண்டாம்னு ஒதுக்குனவங்க எல்லாம் வாயடைச்சு போகிற அளவுக்கு உங்கள் வீட்டு விசேஷம் ரொம்ப தடபுடலாக நடக்கும். உங்கள் குடும்பத்தோட அந்தஸ்து சமுதாயத்தில் பல மடங்கு உயரும். இதெல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கே ஒரு நிமிஷம் ஆச்சரியமாக இருக்கும். நம்ம வாழ்க்கையில் இவ்வளவு பெரிய மாற்றங்கள் எப்படி இவ்வளவு சீக்கிரம் நடந்துச்சுன்னு. ஆனால் இது எல்லாமே நீங்கள் சிந்தின கண்ணீருக்கும் நீங்கள் அனுபவித்த வேதனைக்கும் இயற்கை உங்களுக்கு வட்டியும் முதலுமாக கொடுக்கிற ஒரு மாபெரும் சன்மானம். அதனால் எந்த கவலையும் இல்லாத இந்த சந்தோஷத்தை முழுமையாக அனுபவிக்க தயாராகுங்க. பொருளாதார ரீதியாக நீங்கள் தொடப்போகிற உச்சம் ரொம்ப ரொம்ப பெருசு. இதுவரைக்கும் சிறுக சிறுக சேர்த்து பணத்தை வச்சுக்கிட்டு நாளைக்கு என்ன ஆகுமோன்னு பயந்து பயந்து வாழ்க்கையை ஓட்டின காலமெல்லாம் மலை ஏறிப்போச்சு. இப்போது உங்கள் கையில் காசு பொருளை ஆரம்பிக்கும். புதுசாக ஒரு தொழில் தொடங்கலாம்னு நினச்சிட்டு இருக்கிற தனுசு ராசிக்காரங்களுக்கு இது ஒரு பொற்காலம். நீங்கள் தொட்ட காரியம் துலங்கும். யாருடைய உதவியும் இல்லாமல் நீங்கள் சொந்தமாக முன்னுக்கு வர போகிறீங்க. வியாபாரத்தில் உங்களுக்கு இருந்த போட்டியாளர்கள் எல்லாம் உங்களை பார்த்து விலகி போவாங்க. உங்களுக்கு வரப்போகிற லாபத்தை பார்த்து உங்களுக்கே ஒரு கட்டத்தில் மலைப்பாக இருக்கும். அந்த அளவுக்கு உங்கள் பணவரவு உயரப்போகுது. ரொம்ப நாளாக வாங்கணும்னு ஆசைப்பட்ட ஒரு சொத்து, ஒரு வீடு இல்லைன்னா ஒரு வண்டி ரொம்ப சுலபமாக உங்கள் கைக்கு வந்து சேரும். ஆனால் இவ்வளவு பெரிய அதிர்ஷ்டம் உங்களுக்கு வரும்போது நீங்கள் ரொம்ப அடக்கமாகவும் அமைதியாகவும் இருக்கணும். உங்கள் வெற்றியை பார்த்து பொறாமைப்படுற கூட்டமும் உங்களை சுற்றி உருவாகும். அது உங்கள் கண்ணு உங்கள் மேலே படாமல் இருக்கிறதுக்கு உங்கள் குலதெய்வ வழிபாட்டை மட்டும் எப்பவும் கெட்டியாக பிடிச்சுக்கோங்க. உங்களை தேடி வர்ற ஏழைகளுக்கு உங்களால் முடிஞ்ச சின்ன சின்ன உதவிகளை செஞ்சுக்கிட்டே இருங்க. நீங்கள் செய்கிற அந்த தர்மம் உங்களை ஒரு பெரிய கவசம் மாதிரி எப்பவும் பாதுகாக்கும்.
அந்த நச்சு உறவை பற்றின எந்த ஒரு ஞாபகமும் சிந்தனையும் உங்கள் மனசில் ஒரு ஓரத்தில் கூட வரக்கூடாது. உங்கள் எதிர்காலத்தை பற்றின கனவுகள் மட்டும்தான் உங்கள் கண்ணு முன்னாடி எப்பவும் இருக்கணும். உங்களை சுற்றி இருக்கிறவங்க உங்கள் வெற்றியை பார்த்து கைத்தட்டி கொண்டாடுற அந்த நாளுக்காக உங்களை முழுசாக தயார்படுத்திக்கோங்க. நீங்கள் பட்ட கஷ்டம் எல்லாம் பனி மாதிரி விலகி இப்போது உங்கள் வாழ்க்கையில் வசந்தம் வீச ஆரம்பிச்சிடுச்சு. உங்கள் வாழ்க்கையில் இப்போது நடக்க போகிற அந்த ஒரு பிரம்மாண்டமான திருப்பு முனையை பற்றி நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கிட்டே ஆகணும். இத்தனை நாளாக நீங்கள் செஞ்ச பிரார்த்தனைக்கு எல்லாம் பிரபஞ்சம் செவிசாய்க்க ஆரம்பிச்சிடுச்சு அப்படிங்கிறதுக்கான பல அறிகுறிகள் உங்கள் கண்ணு முன்னாடி இனிமே அடிக்கடி தெரிய ஆரம்பிக்கும். நீங்கள் ரோட்டில் நடந்து போகும் போதோ இல்லை அமைதியாக உட்கார்ந்து இருக்கும் போதோ உங்களுக்கு பிடிச்ச சில நல்ல சகுனங்கள் உங்கள் கண்ணில் படும். ரொம்ப நாளாக நீங்கள் யாருக்கிட்டையாவது ஒரு நல்ல வார்த்தை கேட்க மாட்டோமான்னு ஏங்கிட்டு இருந்திருப்பீங்க. ஆனால் இப்போ சம்பந்தமே இல்லாத யாரோ ஒருத்தர் மூலமாக உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஆறுதலான வார்த்தை வந்து சேரும். இதெல்லாம் வெறும் எதேச்சையாக நடக்கிறது கிடையாது. உங்கள் குலதெய்வமும் இந்த பிரபஞ்சமும் உங்கள் கூடவே இருந்து உங்களை வழி நடத்த ஆரம்பிச்சிருச்சு அப்படிங்கிறதுக்கான மிக முக்கியமான அறிகுறிகள் இதெல்லாம். இதை நீங்கள் ரொம்ப ஆழமாக உணர்வீங்க. தூங்கும்போது கூட உங்களுக்கு சில விசித்திரமான ரொம்ப சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய கனவுகள் இனிமே தான் ஆரம்பிக்கும். அந்த கனவுகளில் ஏதோ ஒரு பெரிய கோவிலுக்கு போகிற மாதிரியோ இல்லை உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச தெய்வத்தை பார்க்குற மாதிரியோ நீங்கள் உணர்வீங்க. இதெல்லாம் என்ன சொல்ல வருதுன்னா, உங்கள் வாழ்க்கையில் இருந்த இருட்டு மொத்தமாக விலகிடுச்சு, நீங்கள் ஒரு புது வெளிச்சத்துக்குள்ளே நுழைய போகிறீங்க அப்படிங்கிறது தான். இனி நீங்கள் எடுக்கிற ஒவ்வொரு மூச்சு காற்றுலையும் ஒரு புது நம்பிக்கை பிறக்கும். இதுவரைக்கும் உங்கள் கூடவே இருந்து உங்களை ஏமாத்தினவங்க நீங்கள் எப்படி சந்தோஷமாக இருக்கீங்க அப்படிங்கிறத தூரத்திலிருந்து பார்த்து பொறாமையில் துடிக்க போகிறாங்க. அவங்க உங்கள் வாழ்க்கையை அழிச்சிடலாம்னு நினச்சாங்க. ஆனால் அவங்க செஞ்ச அந்த துரோகம்தான் உங்களை ஒரு மாபெரும் வெற்றியாளராக மாற்றியிருக்கு. அவங்களுக்கு இதை நினச்சி ராத்திரியில் தூக்கமே வராது. நீங்கள் வேலை பார்க்குற இடத்துல உங்களுக்கான மதிப்பு எந்த அளவுக்கு உயருதுன்னா, உங்கள் ஆலோசனை கேட்குற அளவுக்கு உங்கள் புத்திசாலித்தனம் ரொம்ப கூர்மையாக வேலை செய்ய ஆரம்பிக்கும். இதுவரைக்கும் உங்கள் திறமையை முடக்கி வச்சுருந்த அத்தனை தடைகளும் உடைந்து சுக்குநூறாக உங்கள் கூட வேலை செய்கிறவங்க நேற்று வரைக்கும் உங்களை ஒரு சாதாரண ஆளாக பார்த்தவங்க இன்றைக்கி உங்ககிட்ட எப்படி பேசுகிறதுன்னு தயங்கி நிற்கிற அளவுக்கு உங்களுக்கே உரிய அந்த ராஜ கம்பீரம் வெளியில் வரப்போகுது. யாருக்கெல்லாம் நீங்கள் பதில் சொல்லணும்னு நினச்சிங்களோ, யாருக்கெல்லாம் உங்கள் வெற்றியை காட்டணும்னு நினச்சிங்களோ, அவங்க அத்தனை பேருக்கு முன்னாடி நீங்கள் ஒரு சிங்கம் மாதிரி தலை நிமிர்ந்து நிற்க போகிறீங்க. நீங்கள் ஆசைப்பட்ட அந்த பதவி உயர்வோ இல்லை சம்பள உயர்வோ எந்த ஒரு தடையும் இல்லாமல் தானாகவே உங்கள் கைக்கு வந்து சேரும். இந்த சமயத்தில் உங்கள் மனசு ரொம்பவும் பக்குவப்பட்டிருக்கும். யாராவது உங்களை கோபப்படுத்தணும்னு நினச்சா கூட நீங்கள் கோபப்பட மாட்டீங்க. அதுக்கு பதிலாக உங்கள் முகத்தில் ஒரு சின்ன புன்னகை மட்டும்தான் இருக்கும். ஏன்னா உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருச்சு, இவங்க எல்லாரும் உங்களுடைய அந்த பிரம்மாண்டமான வளர்ச்சியை பார்த்து பயந்து போய் கிடக்கிறாங்கன்னு. உங்களை வீழ்த்தணும்னு நினச்சி அவங்க வீசுகிற வலையில் அவங்களே சிக்கி சின்ன பின்னமாக போகிறத நீங்கள் உங்கள் கண்ணாலேயே பார்ப்பீங்க. உங்கள் குடும்பத்தில் இருக்கிறவங்க எல்லாரும் உங்கள் சுறுசுறுப்பையும் உங்கள் முகத்தில் வந்திருக்கிற அந்த பிரகாசத்தையும் பார்த்து ரொம்பவே சந்தோஷப்படுவாங்க. நீங்கள் இத்தனை நாள் பட்ட கஷ்டத்துக்கு எல்லாம் ஒரு மிகப்பெரிய முற்றுப்புள்ளி விழுந்துடுச்சு. நீங்கள் ரொம்ப நாளாக சேர்த்து வச்ச உங்கள் ஆசைகளை எல்லாம் ஒவ்வொன்றா நிறைவேற்றிக்க போகிற ஒரு பொற்காலம் இப்போ உங்களுக்கு முழுமையாக திறந்தாச்சு. இன்னொரு மாபெரும் அற்புதம் பணம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் உங்கள் வாழ்க்கையில் நடக்கப் போகுது. இத்தனை வருஷமாக எங்கேயோ ஒரு இடத்துல உங்களோட பணம் முடங்கி போய் கிடந்திருக்கும். யாரோ ஒருத்தரை நம்பி கொடுத்துட்டு அவங்க அதை திருப்பி தர மாட்டேன்னு ஏமாற்றி உங்கள் பணத்தை வாங்கிறதுக்காக நீங்கள் அவங்க பின்னாடி நாயப்பையாக பாடுபட்டு அலைஞ்சிருப்பீங்க. அவங்க உங்களை உதாசீனப்படுத்தினதை நினச்சி இரத்த கண்ணீர் வடிச்சிருப்பீங்க. இப்போ அந்த நிலைமை தலைகீழாக மாறப்போகுது. நீங்கள் மறந்து போன இல்லை, இனிமேல் இது நமக்கு கிடைக்கவே கிடைக்காதுன்னு நீங்கள் முழுசாக கைவிட்ட ஒரு பணம் எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் தானாகவே உங்கள் கைக்கு வந்து சேரப்போகுது. உங்களை ஏமாத்தினவங்களே உங்ககிட்ட வந்து அந்த பணத்தை வட்டியும் முதலுமாக
திருப்பி கொடுக்கிற ஒரு சூழ்நிலையை இந்த பிரபஞ்சம் உருவாக்கி கொடுக்க போகுது. உங்கள் பணத்தை வச்சுக்கிட்டு உங்களை அழவிட்டவங்க இப்போ உங்களுக்கு பயந்து போய் பணத்தை கொண்டு வந்து உங்கள் காலில் வைக்க போகிறாங்க. தனுசு ராசிக்காரங்களான நீங்கள் எப்பவுமே மற்றவங்களுக்காகவே வாழ்ந்து பழகிட்டீங்க. உங்கள் குடும்பத்துக்காகவும் உங்களை சுற்றி இருக்கிறவங்களுக்காகவும் ஓடி ஓடி உழைச்சி உங்களுக்கான ஆசைகளை எல்லாம் உங்கள் மனசுக்குள்ளேயே புதைச்சி வச்சுருப்பீங்க. உங்களுக்குன்னு ஒரு புது துணி எடுக்கணும்னா கூட 1000 தடவை யோசிப்பீங்க. ஆனால் அந்த துரோக உறவை விட்டு நீங்கள் வெளியே வந்த மறு நிமிஷம் உங்களை நீங்களே ரொம்ப நேசிக்க ஆரம்பிப்பீங்க. இத்தனை நாளாக உங்களை நீங்களே எவ்வளவு தூரம் வருத்திக்கிட்டீங்க அப்படிங்கிற உண்மை உங்களுக்கு புரிய வரும். இனிமே உங்களை நீங்கள் ரொம்ப அழகாக பார்த்துக்க போகிறீங்க. உங்கள் தோற்றத்தில் ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வருவீங்க. கண்ணாடி முன்னாடி நின்று உங்களை நீங்களே பார்த்து ரசிக்கிற அளவுக்கு உங்கள் முகத்திலையும் உடம்புலையும் ஒரு புது பொலிவு வரப்போகுது. உங்களுக்காக நேரம் ஒதுக்கி உங்களுக்கு பிடிச்ச விஷயங்களை செய்ய ஆரம்பிப்பீங்க. உங்கள் சந்தோஷம்தான் இனிமே முதல் அப்படிங்கிறத நீங்கள் ரொம்ப ஆழமாக உணர்வீங்க. ஆனால் இவ்வளவு பெரிய அதிர்ஷ்டமும் சந்தோஷமும் உங்களை தேடி வரும்போது நீங்கள் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய ஒரு விஷயம் கண் திருஷ்டி. உங்களை சுற்றி இருக்கிறவங்க நேற்று வரைக்கும் இவங்க ஒன்றுமே இல்லாமல் இருந்தாங்களே, எப்படி ஒரே ராத்திரியில் இவ்வளவு பெரிய நிலைமைக்கு வந்தாங்கன்னு உங்களை ஆச்சரியமாக பார்ப்பாங்க. அந்த பார்வையில் பொறாமையும் கலந்திருக்கும். அதனால் உங்கள் வாழ்க்கையில் நடக்கிற நல்ல விஷயங்களை, குறிப்பாக பணவரவை பற்றியோ நீங்கள் வாங்க போகிற சொத்துக்களை பற்றியோ யாருக்கிட்டையும் பெருமையாக சொல்லிக்காதீங்க. நிழலுக்கு கூட உங்கள் ரகசியம் தெரியக்கூடாது. அந்த அளவுக்கு நீங்கள் ரொம்ப அமைதியாக செயல்படணும். உங்கள் வீட்டில் வாரம் வாரம் மறக்காமல் கல்லுப்பு வச்சு திருஷ்டி கழித்து போடுங்க. ஏன்னா நீங்கள் தொடப்போகிற உயரம் பல பேருடைய கண்ணை உறுத்தும். உங்கள் அமைதி தான் உங்களுக்கு மிகப்பெரிய பாதுகாப்பு கவசம். நீங்கள் அமைதியாக இருக்கிறது மற்றவங்களை ரொம்பவே குழப்படைய செய்யும். இந்த 18 நாட்களுக்குள்ள உங்கள் வீட்டில் ஒரு பெரிய சுபகாரியம் நடக்கிறதுக்கான அறிகுறிகள் ரொம்ப பிரகாசமாக தெரிய ஆரம்பிக்கும். அந்த விசேஷத்தில் நீங்கள் தான் முன்னின்று எல்லாத்தையும் செஞ்சு முடிப்பீங்க. இத்தனை நாளாக உங்கள் பேச்சை ஒரு பொருட்டாக மதிக்காத சொந்த பந்தங்கள் எல்லாமே இப்போ நீங்கள் சொல்கிறத வேதவாக்கு மாதிரி கேட்டு நடப்பாங்க. அந்த விசேஷத்தில் எல்லார் கண்ணும் உங்கள் மேலே தான் இருக்கும். நீங்கள் ஒரு ராஜ கம்பீரத்தோட எல்லார் மரியாதையும் ஏற்றுக்கிட்டு நிற்கிறத பார்த்து உங்களை உதாசீனப்படுத்தினவங்களுக்கே ஒரு பெரிய குற்ற உணர்ச்சி வரும். நாம் எவ்வளவு பெரிய தப்பு பண்ணிட்டோம், இவங்களை போய் நம்ம முட்டாள்னு நினச்சி ஏமாற்றிட்டோமேன்னு அவங்க மனசுக்குள்ளேயே புழுங்கி சாக போகிறாங்க. ஆனால் நீங்கள் அவங்களை பற்றி எந்த கவலையும் படாமல் ஒரு சின்ன புன்னகையோட அந்த விசேஷத்தை ரொம்ப பிரம்மாண்டமாக நடத்தி முடிப்பீங்க. உங்கள் குடும்பத்துக்கே நீங்கள் ஒரு பெரிய தூணாக, ஒரு எடுத்துக்காட்டாக மாறப்போகிற நேரம் இது. கடைசியாக ஒரு மிக முக்கியமான விஷயத்தை உங்கள் மனசில் ஆழமாக பதிய வச்சுக்கோங்க. தனுசு ராசியில் பிறந்த நீங்கள் பிறவிலேயே ஒரு போராளி. எத்தனையோ தடவை கீழே விழுந்தாலும் ஒரு பீனிக்ஸ் பறவை மாதிரி மறுபடியும் உயிர் கொடுத்து எந்திரிச்சு வர்ற அந்த மாபெரும் சக்தி உங்களுக்குள்ள இயற்கையாகவே இருக்குது. உங்களை யாருமே அழிக்க முடியாது. உங்களை அழிக்கணும்னு நினைச்சவங்க தான் அழிஞ்சு போவாங்களே தவிர உங்களுக்கான வெற்றியோ நிம்மதியோ உங்களை விட்டு ஒருபோதும் விலகாது. இத்தனை நாளாக உங்கள் மனசை இருட்டடைச்சி வச்சிருந்த அந்த நச்சு உறவுக்கு ஒரு பெரிய கும்பிடு போட்டுட்டு அவங்களை உங்கள் நினைப்பில் இருந்து நிரந்தரமாக தூக்கி எறிஞ்சிடுங்க. இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கான அந்த பொற்காலம் அதிகாரப்பூர்வமாக தொடங்க போகுது. அடுத்த 18 நாட்களுக்குள்ள நீங்கள் தொடப்போகிற அந்த பிரம்மாண்டமான உயரம் உங்களை சுற்றி இருக்கிற எல்லாரையும் ஆச்சரியத்தில் உறைய வைக்க போகுது. உங்கள் மேலே எந்த தப்பும் இல்லாதப்ப நீங்கள் ஏன் மற்றவங்களுக்காக கூனி குறுகி நிற்கணும்? இனிமேல் யாருக்காகவும் உங்கள் சுயமரியாதையை ஒரு துளி கூட விட்டு கொடுக்காதீங்க. உங்களுக்கு என்ன தோணுதோ, உங்கள் உள்மனசு என்ன சொல்லுதோ அதை மட்டும் தைரியமாக செஞ்சுக்கிட்டே இருங்க. பிரபஞ்சமும் உங்கள் குலதெய்வமும் உங்கள் கையை ரொம்ப கெட்டியாக பிடிச்சிக்கிட்டு உங்களை சரியான பாதையில் கூட்டிகிட்டு போக தயாராக நிற்குது. அதனால் எந்த ஒரு பயமோ கவலையோ குழப்பமோ இல்லாமல் ஒரு புது மனுஷனாக உங்கள் வாழ்க்கையை ரொம்ப கம்பீரமாக வாழ ஆரம்பிங்க. உங்களுக்கான நீதி, நியாயம், செல்வாக்கு, பணம், நிம்மதி அத்தனையும் உங்களை தேடி வர்றதை நீங்கள் ரொம்ப சீக்கிரமாகவே உங்கள் கண்ணால் பார்க்க போகிறீங்க. இதுவரைக்கும் நீங்கள் சிந்தின கண்ணீர் எல்லாமே இனிமே ஆனந்த கண்ணீராக மாறப்போகுது. அந்த மாபெரும் வெற்றிக்கு உங்களை முழுமையாக தயார்படுத்திக்கோங்க.
வாழ்க்கையில் இனிமே எல்லாமே சுபமாக நடக்கும், உங்களுக்கான நல்ல காலம் முழுமையாக திறந்துடுச்சு அப்படிங்கிற அந்த உறுதியான நம்பிக்கையோட உங்களுக்கான வெற்றியை கொண்டாட தயாராகுங்க. உங்களுக்கு நடக்கப்போகும் நல்ல விஷயங்கள் எந்த தடங்களும் இல்லாமல் நடக்க ஒரு சின்ன பரிகாரம் சொல்கிறேன். தனுசு ராசியின் அதிபதியான குரு பகவானை வியாழக்கிழமைகளில் மனதார வழிபட்டு வாருங்கள். அருகில் உள்ள சிவன் கோவிலுக்கு சென்று தட்சிணாமூர்த்திக்கு மஞ்சள் மலர்கள் சாற்றி கொண்டைக்கடலை மாலை அணிவித்து வழிபடுவது மிகவும் சிறப்பு. அதேபோல் வயது முதிர்ந்தவர்களுக்கும் ஏழைகளுக்கும் உங்களால் முடிந்த உதவியை செய்வதும், மஞ்சள் நிற ஆடைகளை தானமாக வழங்குவதும் உங்களுடைய அனைத்து தடைகளையும் தகர்த்தெறிந்து உங்களுக்கு வெற்றியை கொண்டு வந்து சேர்க்கும். நன்றி, வணக்கம்.